ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் சத்தியமும் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாகும். ஆமேன். ஜெபிப்போம். அப்பா, மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த பரம தகப்பனே, அப்பா, நீ தெரிந்து கொண்ட ஜனமாக பிள்ளைகளாக இந்த நாள் மறுபடியும் தேவரையும் ஆராதிக்கத்தக்கதாய், துதித்து மகிமைப்படத்தக்கதாய் எங்களை அழைத்தீர். அதை காசுத்தோப்பா. இதனால் நாங்கள் கூண்டி எடுத்திருக்கிற காரியம் தேவனிடத்தில் நாங்கள் நன்மைகளை மாத்திரமல்ல பெற்றுக்கொண்டதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு திவ்ய சத்திய வார்த்தை கேட்கவும் உன் நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவரீர் எங்களை தெரிந்து கொண்டு அதை ஸ்தோத்திரப்பா. ஒரு நாள் நன்றி உணவோடு கூட அப்பா நாங்கள் கூடி வந்து நாங்கள் இருதயத்தில் ஒருமித்தவர்களாய் தேவனுடைய கிருபை பெற்றவர்களாய் உமது இரக்கமும் அன்பும் தயவும் எப்போது எங்களுடைய இருக்கத்தக்கதாய் இந்த வேளையிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க எங்களோட பேசுங்க. ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களோடு பேசுன அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு வார்த்தை வெளிச்சம் இருளாய் கிடக்கிற எங்கள் இருதயங்களை அப்பா வெளிச்சமா மாறுகிற மகனே மகளே, உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது, நீ எழுந்து பிரகாசி என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நாங்கள் எப்பொழுதும் அப்பா ஒரு சிறு தீபம் போல் ஒளி வீசத்தக்கதான தேவ கிருபை பெற்றவர்களாய் நாங்கள் சொல்லும் செய்யும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவ சுத்தம் எங்கள் நிறைவேறத்தக்கதாக அப்பா எங்களை ஆட்கொண்டு நடத்தும்னா என் கருத்தை கொடுப்பா. இந்த ஆராதனை வேலையில் அப்பா எந்த விதத்திலும் இயற்கையினால் மனதிலும் சத்துவம் இந்த இடத்திடையில் வராதபடி ஆண்டவரே, மகியின் பிரசன்னம் கிருபையின் பிரசன்னம் உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பாதம் வந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நம் தேவ அன்புள்ளவர், நம் தேவ பரிசுத்தர், நம் தேவ நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மிலேயே என்ற போதும் நம்மை நேசித்தாரே, நன்மை ஏதும் ஒன்றும் நம்மிலேயே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பு நீங்குமோ, அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பு நீங்குமோ, அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவ அன்புள்ளவர், நம் தேவ பரிசுத்த, நம் தேவ நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும், அவக்காய நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. அவக்காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. நம் தேவ அன்புள்ளவர், நம் தேவ பரிசுத்த, நம் தேவ நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. மேகமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். மேகமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே.
ஆ அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. நம் தேவ அன்புள்ளவர், நம் தேவ பரிசுத்த, நம் தேவ நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அல்லேலூயா கீதம் என்றும் பாடுவோம், ஆண்டவரோடென்றும் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா கீதம் என்றும் பாடுவோம், ஆண்டவரோடென்றும் ஆளுகை செய்வோம். ஆ ஆ எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் சேருமே. ஆ எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் சேருமே. நம் தேவ அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்த, நம் தேவ நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அல்லேலூயா. அடுத்த பாடல். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவனீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவனீரே. கேருபின் சேராபின் துதி பாடிடும், பரனே நின் பாதம் பணிகின்றோ. கேருபின் சேராபின் துதி பாடிடும், ஆரணே நின் பாதம் பணிகிறோ. பிரசன்னம் தாரும் தேவனே, நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாரும் இல்லை. நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாரும் இல்லை. உந்தன் சமூகத்தால் நிலை பாரிட சந்ததமும் அருந்திடுமே. உந்தன் சமூகத்தால் நிலை பாரிட சந்ததமும் அருளிந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, நல்மைப்பன் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. நல்மைப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு எண்ணில் குன்றிடாமல் நிலைக்க நல்லருள் தந்திடுமே. ஆதி அன்பு எண்ணில் குன்றிடாமல் நிலைக்க நல்லருள் தந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறேன். தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறேன். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து ஆனந்திப்பேன். பிரசன்னம் தாரும் தேவனே, வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. ஆவி ஆத்மா தேகம் மாசற்றதாய் காத்திட கத்தரி கெஞ்சுகிறோம்.
ஆவி ஆத்மா தேக மாசற்றதாய் காத்திட கத்தரு கெஞ்சுகிறோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை காண செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா. நித்தமும் எங்களை போதித்து போஷித்து பாதுகாத்து நடத்தி வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கானானுக்கு போகும் பயணமோ தூரம் அப்பா, இந்த வழியெல்லாம் நீர் எங்களை துணையாயிருந்து காத்து வருகிறீரே. ஒரு யாக்கோபுக்கு வழி பிரயாணத்திலே துணையாயிருந்தேன், எங்களுக்கும் துணையாயிருக்கிறேன். இந்த வாழ்க்கை பயணத்திலே இந்த பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்கு நீர் எங்களுக்கு படகாய் துணையாய் கூட இருக்கிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க கூட இருக்கும்போது நாங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்த தேவனாய் இருக்கிறேன். அப்பா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவருமாய் இருக்கிறேன். எங்களோடு இருக்கும்படியாய் நீர் உயிர்த்தெழுந்த தேவருமாய் இருக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் அப்பா, எங்களை கட்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி வகை தேடி வருகிறான். ஆனால் அவனை சிலுவையின் கீழ் மிதித்தவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நித்தமும் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிறீர். மனிதர்கள் எங்களை கைவிடுகிறார்கள், ஆனால் நீரோ எங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, வெற்றி சிறந்தவரே, தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும்
மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் விட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே, போதுமே, ஏசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே, ஏசு போதுமே. அல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இது என்றென்றைக்கு எங்களோடு கூட இருப்பவர். நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு உடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ராஜா. உடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏந்தினவர்களாய் வந்து நிற்கிறோம். இந்த ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடினால் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாய் இருந்து ஜெபிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா. இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த ரத்தத்தினாலே எங்களை உடைய புத்திரராய் மாற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது அந்த ரத்தத்தை ஏந்தினவர்களாய் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். உடைய ஜெபங்கள் நீதிமான்களின் ஜெபமாய் இருக்கட்டும். அது உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற பிள்ளைகளை உடைய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். எடுக்க ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் உங்களை தாழ்த்துகிறோம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். முதலாவது சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரர் ரூபன் ஆம்பரோஸ் அவர்கள் இணைப்பில் ஒருமடி அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, அண்ணா நகரை சார்ந்த சந்திரன் என்ற ஒரு சகோதரன். மனைவி, பிள்ளைகள் உண்டு. இன்னும் பிள்ளைகள் திருமணம் ஆக வேண்டும். அவர் திடீர்னு ஒரு பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் பிழைப்பது அரிது என்கிற ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார்கள். சோர்ந்து போயிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்ட வேண்டும். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன், செயலிட்டு போன சரீரங்களை உயிரடை செய்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த முடிய, உறுதிப்படுத்த முடியாது. இந்த சந்திரன் என்ற சகோதரனுக்காக நாம் யாவரும் சகோதரனோடு இணைந்து ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை சகோதரர் ரூபன் ஆம்பரோஸ் அவர்கள் ஏறெடுக்கும்படி அழைக்கிறேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் பா ராஜா. நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் இருதயத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் அப்பாவுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்க நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. நான் கூடி வந்த நோக்கத்தை நீ அறிந்திருக்கிறீர். உம்மை மகிமைப்படுத்தவும் உம் மகிமையை காணவும் தேவரே எங்களை உமக்கா தெரிந்து கொண்டீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்திலே எங்கள் முழு விசுவாசத்தோடு நாங்கள் இறைத்துவத்தில் கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக மாத்திரமில்லை, மற்றவர்களுக்காக ஆண்டவரே உம் சேனை எங்களை இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த மகத்துவ கிருபை எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் குடும்பங்களில் நிலைத்திருக்கதான் கிருபை செய்யும். கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் இங்கே நிலைத்திருக்கவே முடியாது ராஜா. இதோ ஆண்டவரே, நாங்கள் குறிக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஒவ்வொருவராக ஜெபிக்க போகிறோம்ப்பா. எங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னே ஜெபம் என்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர். இப்பொழுதும் அப்பா சந்திரன் என்ற சகோதரனாக்காக நாங்கள் ஜெபிக்க கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரே, அன்று லாசரை அன்று மரித்த லாசரை உயிர்த்தெழுத செய்த ஆண்டவர் நீங்க ஆண்டவரே. அநேக அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் நீர் இந்த பூமியிலே வெளிப்பட்டு ஆண்டவர் அதன் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்படத்தக்காத காரியத்தை கொடுத்தீங்களே. இப்போ சகோதரன் மேலே காயப்பட்ட தலைமையில் காரியம் தொடும்படியாக ஜெபிக்கிறப்பா. டாக்டர்கள் யார் கைவிட்டாலும் ஆண்டவரை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும் சொன்ன ஆண்டவர் இறக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. சகோதரன் படுகிற வேதனையிலிருந்து குடும்பங்கள் தத்தளிக்கும் இந்த சமயங்களின் தேவரே, நீ மகிமையாக அந்த வீட்டின் மேலும் சகோதரன் மேலும் அப்பா நீ இறங்கத்தக்கதாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்க வேண்டிய தேவனுடைய வல்லமையின் கரம்
காயப்பட்ட தழும்பின் கரம் சகோதரனை தொட்டு சுகப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக இந்த வேலையிலே அப்பா அம்மா கரம் சகோதரனையும் சகோதரன் குடும்பத்தில் இறங்கும்படியாக ஸ்தோத்திரப்பா. எந்த இடர்த்தடைகள் உண்டி அப்பா இந்த அதிசயத்தை காண செய்ய போகிறீ அதுக்காக ஸ்தோத்திரம். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் சாட்சியாய் ஆண்டவரை உண்மை குறித்து சொல்லத்தக்கதாய் எங்கள் இதயத்தை பலப்படுத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பாதமன்று கெஞ்சி ஜெபிக்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த சகோதரனை படுக்கையிலிருந்து எழுப்பி நடக்க செய்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி ஸ்ரீபாரூபன் அவர்கள் ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, அண்ணா நகரை சேர்ந்த ஏஞ்சல் ஜோஸ்வா என்ற சகோதரி. நல்ல உற்சாகமாய் ஊழியங்களை செய்கிறவர்கள். கிதியோன் ஸ்தாபனத்தில் தமிழ்நாடு முழுவதும் போய் அதை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தன் சார்ந்த திருச்சபையிலே பல்வேறு ஊழியங்களை முன்னே நடத்துகிறவர்கள். தன் வீட்டிலும் ஒரு ஜெப கொடுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கிறிஸ்துக்களை வழி நடத்துகிறவர்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் 2 வீலர்ல போகும்போது ஒரு மாடு துள்ளி குதித்து வந்திருக்கிறது. ஓரத்தில் தான் நின்று இருக்கிறார்கள். ஆனால் வாகனத்தை கீழே தள்ளிவிட்டு அதனால் எலும்பு முறிவு ஏற்பட்டு 2 மாதமாக நடக்க முடியாமல் வீட்டிலே படுக்கையில் இருக்கிறார்கள். அது மீண்டும் வலி எடுத்து மீண்டும் ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கிறது. லட்சக்கணக்கான ரூபாய் செலவினங்கள். வயதுக்கு வந்த மகள் அவளுக்கு திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நெருக்கங்கள். கர்த்தர் நல்லவர். அதன் மத்தியிலையும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்ட வேண்டும். சகோதரி ஏஞ்சல் ஜோஸ்வா அவர்களுடைய முறிந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து மான் கால்களைப் போல கண்மலையின் மேல் நிற்கத்தக்கதாய் தொடர்ந்து தங்கள் ஊழியத்தின் பயணத்தை தொடர்படியாய் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ண முடியாது. ஏஞ்சல் ஜோஸ்வா என்ற சகோதரிக்காக சகோதரி ஸ்ரீபாரூபன் அவர்கள் ஜெபிக்க முடியாது அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீ துதிக்கிறோம், மீ ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாசித்து சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க இம்மட்டும் நீங்க பதில் தந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்க இந்த நாளிலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு குறிப்புக்கும் நீங்க பதில் தந்து விட்டீங்க சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நீங்க எங்களுடைய எல்லா இயக்கங்களையும் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க, வேண்டுதெல்லாம் அறிந்திருக்கிறீங்க. ஆனாலும் கேளுங்கள், அப்போது நிறைவாய் சந்தோஷம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க. நாங்களும் பாத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படி சமூகத்துல நாங்க தைரியமாய் விண்ணப்பிக்க வேண்டுமானால் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை எல்லா சீர்கேடான குணங்களை நீக்கி போடுங்க. எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள், இந்த ஜெபத்துக்கு தடையா இருக்கிற எங்கள் காரியங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. கத்தாவை எங்க சுவாபங்களை மாற்றுங்க. எங்களிடத்தில் இருக்கிற பெருமை, கத்தாவை கீழ்ப்படியாத குணங்கள் எது இருக்குமானால் ஈசப்பா ஒரு விசையை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கத்தருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. எந்த விதத்திலும் நாங்கள் பெருமை பாராட்ட எங்களுக்கு கத்தாவே ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் எல்லாம் கத்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கத்தாவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க இயேசுவின் ரத்தத்தால கழுவி எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். கத்தாவே எங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்துங்க. நாங்க ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்க. கத்தாவே இந்த வேலையில கூட உண்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக ராஜா. நீர் செய்ய மனுஷர் முடியாதது என்று சொல்வாங்க, ஆனால் உம்மால் கூடும் ஆண்டவரே. நீ சகலத்தை செய்ய வல்லவர் ஆண்டவரே. இப்பொழுது கூட கொடுத்த குறிப்புக்காக வருகிறோம். ஏஞ்சல் ஜோஸ்வா என்ற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே கத்தாவே அதிக ஈடுபாடு கொண்ட இந்த சகோதரியை நீங்க ஆசீர்வதிங்க. வீட்டில் நடக்கிற இந்த கூடியத்தை நீங்க ஆசீர்வச்சிருக்கீங்க. சபையில் சேர்ந்து இணைந்து செய்யற ஒவ்வொரு காரியமும் கத்தாவே அநேக ராஜா அவர் மூலமாக கத்தாவே அறிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட கத்தாவே சகோதரிக்கு ஏற்பட்ட அந்த விபத்திலிருந்து கத்தாவே நீங்க ஜீவனை தப்பிச்சு கொடுத்தீங்க, நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. கத்தாவே அவர்கள் முறிந்த எலும்புகளை நீங்க சரிப்படுத்தும்படி செபிக்கிறோம். முழுந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தெய்வம் ஆண்டவரே. நீதிமான்கள் கத்தாவே எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை சொல்லியிருக்கீங்க அப்பா. கத்தாவே எலும்புகளை நீங்க சரிப்படுத்துங்க. பாதிப்படுகிற எல்லா எலும்புகள் நீங்க கத்தாவே நீங்க தான் தொடணும்ப்பா. நினமுள்ளதாக்க வேணுமென்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்று சேர அப்பா டாக்டர்கள் கத்தாவே ராஜா கொடுக்கிற ஒவ்வொரு சிகிச்சையிலும் அப்பா பலன் கொண்டு கத்தாவே நீர் அவளை அற்புத சுகத்தை கொடுத்து நீங்க மறுபடியும் ஊழியத்தை செய்யும்படி கத்தாவே மறுபடியும் கத்தாவே எழுந்து நல்லபடியா நடக்கவும் நீ கிருபை செய்யுங்க. நீங்க செய்யற மகத்தான
இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலேயும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை போற்றுகிறோம். நீர் ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் தரக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திர ராஜா. அடுத்ததாக சொல்ல போற குறிப்புகளுக்காக சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு தனலட்சுமி சகோதரி. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். ஆனால் அதுல கடன் அதிகமா இருக்கிறது. அந்த வருமானம் குறைவுபட்டதினால் அந்த வீட்டுக்காக பேங்க்ல வாங்கின கடனை அடைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே அந்த வீட்டு கடனை அடைக்கவும் அந்த வீட்டை மீட்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக ஜெபர்சன் என்ற சகோதரர், அவர் நுரையீரல் பாதிப்பினால் வெள்ளூசி சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த 2 குறிப்புகளுக்காக சாந்தி ரூபன் இணைப்பு அன்பாக அழைக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனையும் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனையும் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கு பார்க்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே ஸ்தோத்திரம் அப்பா. பதினாயிரங்களை பிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயமாய் நாங்கள் ஆங்காங்கே இருந்து ஆன்லைன் மூலமாய் அப்பா உங்க நாமத்தை விதைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கவும் அப்பா உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்கவும் நீ தந்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவை நீ துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனையும் மக்கு ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலியே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தகப்பனை இந்த நேரத்தில் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை இந்த சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நலனிற்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்ப அந்த மகள் ஆண்டவரை விசுவாசத்தோடு உண்மை ஏற்றுக்கொண்ட மகள் ஆண்டவரே. அப்ப உமக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற அந்த மகளுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டுங்க அப்பா. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் அப்பா. அப்பா அந்த ரட்சிக்கப்படாத நிமித்தமாய் ஒருமனம் இல்லாத சூழ்நிலையில அந்த மகள் அப்பா போராடி கொண்டிருக்கிற காரியம் எல்லாவற்றையும் நீர் அறிவிறேன் அப்பா. இந்த வேளையில மகளுக்கு ஆண்டவரை குடும்பத்துக்கு ரட்சிப்பை நீர் அருளி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல நீர் கொடுத்த அந்த வீடு ஆண்டவரை நீர் கட்டி கொடுத்தது ஆண்டவரே. அந்த மகள் அதை விசுவாசிக்கிற கர்த்தாவே, ஒருவேளை இந்த நாட்களிலே அப்பா கணவருடைய வருமானம் சரியில்லாத நிமித்தமாய் அந்த லோன் சரியான கட்ட முடியாத சூழ்நிலை நிமித்தமாய் ஒரு கடன் பாரம் அதிகமாய் கொண்டிருக்கலாம். என் தகப்பனை இந்த நேரத்தில் நீர் மகளுடைய விசுவாசத்தை கண்டு இது அந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா அந்த கடனை கட்டி முடிக்கத்தக்கதாய் ஒரு அப்பா நீர் மகள் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. கையின் கிரியை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அப்பா அந்த கணவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் தகப்பன் நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கு. மகள் நிமித்தமாய் அப்பா அந்த குடும்பத்தை நீர் ரட்சித்து அப்பா அந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வருமானத்தில் ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம், பிள்ளையுடைய கையின் பிரயாசத்திலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அவருடைய போக்கில் வரத்தில் அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். அப்பாவும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. இது எல்லாவற்றிலும் உங்களுடைய நாமத்தின் மகிமையாய் அந்த மகளை நீங்க எடுத்து நிறுத்துங்க ஏசப்பா. அப்பா அந்த மகளுடைய கடுகளவு விசுவாசத்தை கொண்டு நீங்க அப்பா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்யுங்க ஏசப்பா. நீங்க அப்படி செய்ய வல்லமையோட தேவனாய் இருக்கிறவங்க நமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க அப்படியாய் அப்பா ஒரு வழியை திறந்து கொடுத்த ஆண்டவரே. அந்த வீட்டுக்காக வாங்கின அந்த கடனை அடைக்கத்தக்கதாய் இது ஒரு வழியை நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்காய் நன்றி. நீ வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரவழியை ஆறுதலையும் உருவாக்குகிற தேவன் நீ அப்ப அதுபோல வனாந்திரமாய் இருக்கிற அவருடைய வாழ்விலே ஒரு வழியை நீ கட்டிடுவதற்காய் ஸ்தோத்திரம். நீ அப்படியே செய்கிறீர். அந்த தயவுக்காய் நன்றி ஆண்டவே. அது போல ஜெபத்தின் சகோதரத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நுரையில அப்போ ஒரு பாதிப்பு ஏற்பட்ட நிமித்தமா இருக்கிற அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காய் போயிருக்கிற அந்த சகோதரத்தை நீங்க இறப்பா. தகப்பனே உறுப்புகளை அப்பா எங்கள் உடலிலே அப்பா ஒவ்வொரு அவயவங்களையும் ஏற்படுத்தினவர் நீர் ஆண்டவரே. நீர் அப்பா எல்லாம் எப்படியா நீ படைத்த பொழுது எல்லாம் அப்பா சீராய் நீர் செயல்பட செய்வீரோ அதே தேவன் இப்பொழுது நீ மாறாதவராய் இருக்கிறீர். ஒருவேளை அவருடைய பலவீனங்கள் நிமித்தமாய்
அப்பா ஒரு வயது நிமித்தமா ஏதாவது ஒரு அப்பா சூழ்நிலை அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கும் என்றாலும் என் தகப்பன் நீர் இறங்குங்க, அந்த அப்பா உறுப்பை நீங்க தொடுங்க ஏசப்பா. உங்களுடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆண்டவரே நீங்க சுகம் கொடுங்க ஏசப்பா. அப்பா ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொண்ட அவருடைய விண்ணப்பத்தை என் கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஒரு அற்புதத்தை நீர் செய்ய முடியாது வேண்டுகிறோம். இது அற்புத சுகத்தை நீர் கட்டிட முடியாது வேண்டுகிறோம். அப்பா உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் அப்பா அவருடைய காயத்தின் தழும்புகளால் சுகமானோம் என்ற அந்த வார்த்தையின் படியே அப்பா உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் படியே அந்த மக்களுக்கு நீங்க சுகத்தை கொடுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீ அப்படியா இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த மக்களுடைய நீருடைய வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அற்புத சுகத்தை நீர் கட்டிடுவதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு அப்பா நீ பதில் தந்தபடியா நன்றியோடு நீ துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் ஒரு முறை அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு சகோதரி கிறிஸ்டோபர் அண்ணா நகரை சார்ந்தவர்கள். அவர் சரீரத்திலே பலவீனப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அது ஒரு பக்கம். அவருடைய பூர்வீக வீடு தேனாம்பேட்டையில் இருக்கிறது. அது விலைக்கு வாங்க தயாரா இருக்கிறார்கள். ஆனால் சில டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால அது உடனடியாக விற்க முடியவில்லை. சில கடன்கள் இருக்கிறது. அது விற்றால் கடன்களை அடைத்து சொந்த வீடு வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லாமல் அவருடைய மகன் ஆல்ஃபிரட் சுஜித் ராஜ் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் 2 மாசம் அவனுக்கு 2 மாசம் ஆயிடுச்சு. அவனுடைய விசா இதாகலை, எக்ஸ்டெண்ட் ஆகலை. இப்பொழுது சட்டத்தின்படி எப்பொழுது வேணாலும் அனுப்பிவிடுவார்கள். அப்படி இல்லாதபடி அவன் அந்த படிப்பை நல்ல விதமாய் முடித்து திரும்பி வர வேண்டும். அதுக்காக ஜெபிக்க வேண்டும். அவன் இந்த கிறிஸ்டோபர் என்ற சகோதரனுக்காகவும், அடுத்தது இன்னொரு குறிப்பு ரிஷின், அவனும் வெளிநாட்டுல படிக்கிறான். அவனுக்கு இப்போ மீண்டும் அடுத்த செமஸ்டர் சேர்வதற்கு 13 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. அவனுக்கு தடை இல்லாமல் அந்த பண உதவிகள் கிடைக்கவும், அந்த படிப்பை தொடர்ந்து படித்து முடிக்கவும், நெதர்லாண்ட்ஸ்ல படிப்பை அந்த முடிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும். இந்த 2 பேருக்காக, கிறிஸ்டோவருடைய குடும்பத்துக்காகவும் ஒரு மகனுக்காகவும், பாளையங்கோட்டை சார்ந்த ரிஷின் என்ற மகனுடைய படிப்புக்காகவும் ஜாக்கி துறை இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காக கூட கர்த்தாவே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட ராஜா நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே கிறிஸ்டோபர் என்ற மகன் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தாவே மகன் படுகிற வேதனையில கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. அந்த உடல்ல ஏற்பட்டிருக்கிற ராஜா பலவீனங்கள் கர்த்தாவே முற்றிலும் நீங்கி போகத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. பலப்படுத்துகிற ஆண்டவர் தாமே ஏசப்பா மகனை பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே முற்றிலுமாய் கூட கர்த்தாவே அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. உங்களுடைய நாமத்தினால கர்த்தாவே மகன் முற்றிலும் சுகம் பெற்று கர்த்தாவே ஒரு புதிய சரீரத்தை காண கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அதே போல கர்த்தாவே மகன் கர்த்தாவே மனதுல உளைச்சலோடு இருக்கிறத கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே அந்த வீடு விற்பனை நடக்க கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தாவே அந்த வீடு விற்கத்தக்கதாய் கூட ஏசப்பா மனுஷருடைய கண்கள்ல தயவும் கிருபையும் கிடைத்து சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சித்தமானது கர்த்தாவே உம்முடைய கையினால கூட ராஜா நீங்க வாய்க்க செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. மகனை கர்த்தர் நீங்க இடைக்கட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சமாதானத்தினால் நிரப்புங்க ராஜா. கர்த்தாவே மகனுக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏசப்பா நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே நீங்க கர்த்தாவே அது சீக்கிரத்துல ராஜா கர்த்தாவே நல்ல ஒரு கர்த்தாவே மகனுக்கு சந்தோஷத்தை கத்த நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அந்த வீடு விற்கத்தக்கதாயும் கூட ஏசப்பா அந்த இருக்கிற கடன்களாம் கூட ஏசப்பா மகன் அடைக்கத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின் மனமாய் கூட ஏசப்பா மகன் நீங்க இனிமே வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. மகனை கர்த்தாவை ஞானத்தினால் நிரப்புங்க சுவாமி ஏசப்பா. ஞானமாய் நடந்து கொள்ள ராஜா. நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி ஏசப்பா. எப்படியாவது ராஜா அந்த வீடு விற்கத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஏற்பட்டிருக்கிற கடன்லாம் அடைக்கத்தக்கதாய் கூட ராஜா நீங்க கிருபை பாராட்டுங்க. உம்முடைய கரம் மகனோடு தங்கி இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அதே போல ராஜா அவருடைய மகன் கர்த்தாவே ஆல்ஃபிரட் சுஜித் காய் உடைய கரத்துல வருகிற ராஜா. மகனுக்கு சுவாமி ஏசப்பா அந்த விசா கிடைக்கத்தக்கதாய் கூட ராஜா
நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே என் தேவன் தாமே ஏசப்பா, அந்த மகனை கர்த்தர் நீங்க வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. விசா இல்லாம கர்த்தா ஒரு நாட்டுல இருக்கிறது கர்த்தா எவ்வளவு கடினமான காரியம் என்பதை கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. கர்த்தாவே கூடிய சீக்கிரத்துல ராஜா அந்த மகனுக்கும் ராஜா நல்ல ஒரு விசா கிடைச்சு சுவாமி ஏசப்பா. அந்த மகன் நாங்க கண்டினியூ பண்ண சுவாமி ஏசப்பா. நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. இந்த குடும்பத்தை ராஜா நீங்க கர்த்தாவே வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நீங்க ஆலோசனை கர்த்தரா இருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. இந்த முழு குடும்பத்தையும் ராஜா கர்த்தாவே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆலோசனை தந்து சுவாமி ஏசப்பா இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. ஒருபோதும் கர்த்தாவே தவறான காரியங்களுக்கு செவி கொடுக்காதபடி சுவாமி ஏசப்பா உங்களுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு பிடித்துக்கொண்டு சுவாமி ஏசப்பா அதை கிரியை செய்யத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிரியை பாராட்ட முடியாது. உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அதே போல கூட ராஜா கர்த்தாவே ரிஷின் என்கிற மகனை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. இம்மட்டுமாய் ராஜா நீங்க அந்த மகனை படிக்க கத்த நீங்க கிருபை செஞ்சீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா கூட ஏசப்பா. இம்மட்டுமாய் நடத்துற தேவன் சுவாமி ஏசப்பா. இனிமேலும் நீங்க நடத்த ராஜா நீங்க வல்லவரா இருக்கிறீங்க ராஜா. கர்த்தாவே அந்த பண தேவைகளை ஏசப்பா நீங்க சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. இந்த பிள்ளை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி சுவாமி ஏசப்பா இந்த முகங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாய் கூட ஏசப்பா உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ராஜா நீங்க வெட்கப்பட விட மாட்டீங்க சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே இந்த மகன ராஜா நீங்க வழி நடத்துங்க. அந்த மகன் படிக்க வேண்டிய தேவைகளை ஏசப்பா நீங்க கர்த்தாவே சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. என் தேவன் தாமே ஏசப்பா பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. மனுஷருடைய கண்கள தயவும் கிருபையும் கிடைத்து சுவாமி ஏசப்பா இந்த கோர்சஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண சுவாமி ஏசப்பா நீங்க கர்த்தாவே தேவையான பண தேவைகளை ஏசப்பா என் தேவன் நீங்க சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க. கைவிடாத தேவன் சுவாமி ஏசப்பா. உங்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் ராஜா பிள்ளைகளோட ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய நாம் ஒன்றே மையப்படட்டும். துதிக நமக்கு எல்லாத்தையுமே செபிக்கிறோம். நான் சொன்ன இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் அவர் நன்மையாக செய்து பிள்ளையுடைய வாழ்க்கையில வேதனைகளை நீக்கி ஆனந்த கழிப்பை கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியா இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு பிறந்த நாளை காண்கிற 2 பேருக்காக. டி பிரபு அவருடைய பிறந்த நாள் வருகிற 16ஆம் தேதி வருகிறது. ஷேரன் அவருடைய பிறந்த நாள் 17ஆம் தேதி வருகிறது. அவர் இருவருடைய பிறந்த நாளிலும் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று ரத்தன்ராஜ் என்ற சகோதரர் பெரியவர், அவர் கண் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அதுக்கு சரீரம் ஒத்து கொடுக்க வேண்டும். இந்த கண் அறுவை சிகிச்சைக்காக அவருடைய சரீரம் ஒத்துழைக்கும்படியாய் அந்த கண் அறுவை சிகிச்சை நேர்த்தியாய் நடந்து பார்வை உண்டாகும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ரத்தன்ராஜ் என்ற சகோதரனுக்காக ஜெபிப்போம். அதுபோல இப்போ +2 +1 எல்லாம் எக்ஸாம் ஆரம்பித்து விட்டது. சிபிஎஸ்இ நாளைக்கு ஆரம்பமாகிறது. எண்ணெயில் நடக்க ஆரம்பித்து விட்டது. அதில் இன்றைக்கு தேர்வு எழுத போகிற மதியம் தேர்வு எழுத போகிற ஆனா பிரபு என்ற மகளுக்காக 12th எழுத போகிறாள். போத்தகரில் இருக்கிறாள். அந்த மகள் இன்னைக்கு பரீட்சை எழுத ஆரம்பிக்கிறாள். அந்த மகளுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த காரியங்களுக்காக பொதுவான காரியங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டீபன் ஞானியா ஜெபிக்கும்படி அன்பாக அழைக்கிறேன். ஸ்தோத்திராண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்று என்று மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்க விண்ணப்பிக்க வேண்டும் செய்ய கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. 16ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாள் நினைவுற அருமையான பிரபுக்காய் செபிக்கிறோம். உடைய கரத்துக்கு கொடுக்கிறோம் ஐயா. புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கிற பிள்ளைகளை ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலத்தோடு வாழவும் உடைய நாமத்திற்கு மகிமை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து முன்னேறி செல்லத்தக்கதாக அவருடைய எதிர்கால வாழ்க்கைகள் பிரவேசிக்கிற பிள்ளைகளை தேவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 17ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை நிறைவு அருமையான சேரனுக்காய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடர்ந்து சொல்லியிருக்கிறபடியாக இதோ புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கிற பிள்ளைகளை தேவரை நன்மை கிருபை என்னாலும் தொடரத்தக்கதாக ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழத்தக்கதாக எதிர்பார்க்கிற காரியங்களை அனுகூலங்களை பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பிள்ளைகளை தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அருமையான ரத்னராஜ் ஐயாவுக்காக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கண் அறுவை சிகிச்சைக்காக அவர் ஆயத்தப்படுகிற இந்த வேளையில அவருடைய சரீரமானது அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துழைக்கத்தக்கதாக
தேவரே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஐயா. உடைய எதிர்பார்க்கிறபடியாக அனுகூலமாய் அறுவை சிகிச்சை நடைபெறும், சுகபலம் நடைபெறும், உதவி செய்தழும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே பொதுத்தெளிவு எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவர் தைரியத்தோடு பய உணர்வு இன்றி எதிர்பார்க்கிற காரியங்களில் ஆண்டவரே நல்லபடியாக ஆண்டவரே படித்த பாடங்களை நினைவூட்டி பரிசு எழுதத்தக்கிற தெய்வ ஞானத்தினாலே ஆவியானவர் நிரப்பப்படும்படியாக இருக்கிறோம். பய உணர்வுகள் பிள்ளைகளை விட்டு அகற்றி போட்டு ஆண்டவரை தெளிந்த மனநிலையோடு தேர்ந்த உதவி செய்தல் முடியாக இருக்கிற நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நம்முடைய கருத்தை தேவை மைமைப்படத்தக்கதாக தேவையை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தில் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபைகளில் ஆண்டவரே எழுப்புதல் வேண்டுமேப்பா. ஜனங்கள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக சுவிசேஷம் இந்திய தேசம் முழுவதும் பரவ வேண்டுமேப்பா. சுவிசேஷம் அறிவிக்கிற சபைகளாக எழுப்புதல் அடைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அனுப்பப்பட்ட மிஷினரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரே உடைய வல்லமை மிஷினரிகள் மூலமாய் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் அந்த மூட பழக்கத்துக்கு ஆத்துல ஆண்டவர் மூங்கி கொடுக்குற கோடிக்கணக்கான ஜனங்களை நாங்கள் நினைக்கிறோமே சுவாமி. இன்னும் ஆண்டவரே எங்கள் தேசம் இயேசுவை அறிகிறார்கள் நான் நிரப்பப்படும்படியாக ஆண்டவரே இந்திய தேசம் ஒரு சுவிசேஷ மயமாக்கப்படத்தக்கதாக தேவடைய வல்லமை விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக விசுவாசிகள் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவரையுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கும் பொதுத்தேர்வு மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை தேவரே உங்களுடைய கரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டையா. நல்ல மார்க் எடுத்து மேல்நோக்கு செல்லத்துக்கு வழிவாய்ப்புகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் உள்ள குடும்பங்களுக்காக உழைப்புக்கேற்ற ஆண்டவரை உழைப்புக்குரிய வழி வாசல்களை திறந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கை நிறைய சம்பாதிக்கணும்ப்பா. கடன் இல்லாத வாழ்க்கை வாழத்துக்கதாக எங்கள் தேசத்தில் அந்த மனித உழைப்பு ஆண்டவரை பயன்படுத்தத்தக்கதாக அதற்கேற்ற ஒரு பலன் கிடைக்கத்தக்கதாக மனித உலகு பயன்படுத்தத்தக்கதாக வழி வாசல்களை திறந்தள்ளும்படியாக அரசியல் தலைவர்களுக்கு அதற்குரிய ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மக்கள் ஆண்டவரே வேலை வாய்ப்பு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வழி வாசலை கொடுங்கப்பா. உழைக்கிறதுக்குரிய வேதனை கொடுங்கப்பா. நன்மையை கிருபையை தொடர்த்தத்தக்கதாக தேவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக கை நிறைய சம்பாதிச்சு கடன் இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக எங்கள் இடத்துல ஆண்டவரே உழைப்புக்கேற்ற ஒரு வழி வாய்ப்பை கொடுத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாட்னா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாட்னாவில் இருக்கிற மிஷினரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சேலத்தில் இருக்கிற மிஷினரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பலப்படுத்துங்கப்பா. நாமத்தின் மகிமைக்காக இருக்கிற பிள்ளைகளை அவர்கள் சுற்றி சூழ தேவனுடைய வல்லமையினால பாதுகாத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அவர்கள் ஆண்டவரே இயேசு ரட்சகர் என்று அறிவிக்கிற வேளையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து உடைய வார்த்தைகளை வசனங்களை உறுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். பாஸ்டர் மூலமாக எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வழியை ஆசீர்வதித்தந்தீர். ஜெபிக்க வேண்டிக் கொண்டவருடைய விண்ணப்பங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே எங்கள் கண்கள் காண காதுகள் கேட்க உங்களுடைய நாம மகிமைப்படும்படிய சாட்சிகளை காண செய்ய போகிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை குடும்பங்களை நினைத்திருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையில பாடு உபத்திரங்கள் வியாதிகள் பலவீனங்கள் பொல்லாப்பு தீவினைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கி போகட்டும். விடுதலை உண்டாயிருக்கட்டும். சமாதானம் சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். நீர் அப்படி செய்ய போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்து முடித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காகவும் தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நன்றியப்பா. நன்றி 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 தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள், அறிந்திருக்கிற ஊழியர்கள், ஊழியங்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், மிஷினரி ஸ்தாபனங்கள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக தேர்வுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை வீடுகளிலே உண்டாயிருக்கட்டும்.
எந்த மனத்தாங்களும் வியாதி கூறுகளும் அப்பா அசௌரியமான காரியங்களும் ஏற்படாதபடி நீ காத்துக்கொள்ளும். தெளிந்த புத்தியோடு ஞானத்தோடு அந்த தேர்வுகளை மேற்கொள்ள, ஜெயம் எடுக்க, மேற்கட்டங்களுக்கு கடந்து போக கிருபை பாராட்டும். அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஐக்கியத்தின் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நினைத்தாலும் ஆசீர்வதிகள். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து இப்பொழுது மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு கூட பேசும். நீர் பேசுவதற்கு அடியேனை ஒரு கருவியாய் மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளும். மறைத்து வெளிப்படும். நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டு சொல்ற, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 2 பேர் இருக்க வேண்டும். 2 பேர் இருந்தால்தான் ஒருவரை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு எலெக்ஷன் வருகிறது, 30 பேர் நிற்பார்கள் அல்லது 10 பேர் நிற்பார்கள். ஒரு அமைப்பை சார்ந்திருப்பார்கள், கொள்கை ரீதியில் நிற்பார்கள். மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் அதிகமாக வாக்களித்தாலும் அவரை தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் இங்கே தெய்வம் ஒருவர் தானே. அதனால்தான் அவர் அழகா சொல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நோ சாய்ஸ். ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு நோ சாய்ஸ். இந்த உலகத்துல மனுஷன் நிறைய தெய்வங்களை நம்பிக்கொண்டிருக்கிற, நிறைய தெய்வங்கள் இருப்பதாக அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிற. இல்ல, ஒரே தெய்வம், மெய்யான தெய்வம். அவர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறியப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக தெரிந்து கொண்டாரா? அதுல அவர் விளக்கத்தை கொடுக்கிறார். அதுல என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் என் நாமத்தில நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது அது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்முடைய ஜெபத்துக்கு வேண்டிக் கொள்வதற்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். அதற்காக தான் தெரிந்து கொண்டாராம். இப்போ எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம தெரிந்து கொண்டது நோக்கமே அவரிடத்தில் நாம் விண்ணப்பங்களை வைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். ஏன்னா மரமானது கனியினால் அறியப்படும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இயேசு கிறிஸ்து வருநாளிலே நேசத்தம் தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்போ கனி உள்ள வாழ்க்கை. எதற்காக நமக்கு அவர் கனியை கொடுக்க விரும்புகிறார்? அப்போதான் நாம் அவரோடு கூட வாழ முடியும். அப்ப தெரிந்து கொண்டு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது மாத்திரம் அல்ல, நமக்கு ஒரு கனி நிறைந்த வாழ்வை கொடுத்து நித்தியமாய் அவரை கூட வாழ்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னைக்கு எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், திறமைசாலிகள் இருக்கிறார்கள், நல்ல இசை வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத சிலாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கும் இது ஆச்சரியமான ஒரு செயல். இப்ப எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் தான் அவங்களை சூஸ் பண்ணி இருக்கிறார். இது அவருடைய கிருபையினால் நமக்கு கிடைத்த ஒரு சிலாக்கியம். அவை சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இன்னைக்கு ஏகப்பட்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறார்கள் என்றால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். ஆனா அந்த இராணுவ அதிகாரி சிலரை தான் தேர்ந்தெடுப்பார். அதுக்கான காரணங்கள் இருக்கும். ஹைட்டு, வெயிட்டு, ஸ்டாமினா இதையெல்லாம் வைத்து ஒரு அளவீடு வைத்து எடுப்பார்கள். அப்ப கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால் ஏதோ ஒரு அளவீடு இருக்கத்தானே செய்யும். இன்னைக்கு ஒரு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறார்கள். ஒரு போஸ்டுக்கு 10 பேர் வருகிறார்கள். அவருடைய திறன் அங்கே சோதிக்கப்படும். அவருடைய படிப்பு எப்படி படித்தார்கள்,
படிப்பு மாத்திரம் அல்ல, அவருடைய நுண்ணறிவு எப்படி இருக்கிறது, ஆப்டிடியூட் என்றெல்லாம் பலவிதமான சோதனைகளை வைத்து ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். இன்னைக்கு நாம் எதுவும் தேர்ந்து தான் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம். எல்லாவற்றையும் தேர்வு செய்யும். ஒரு பொருள் வாங்கினால் கூட 4 கடைக்கு ஏறி அதைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து தான் வாங்குகிறோம். அப்ப கர்த்தர் விடுவாரா? அப்ப நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நமக்குள் ஏதோ ஒரு விசேஷத்தை அவர் பார்க்கிறார். ஆனா மனிதர் பார்க்கிற விதமாய், தேடுகிற விதமாய் பார்க்க மாட்டார். கர்த்தர் தெரிந்து கொள்ளும் காரியங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும், வினோதமா இருக்கும். ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:14 அது ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்னைக்கு உலகத்துல பிறந்து வாழ்றவங்க ஏராளம். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். அது தெளிவா சொல்லிட்டார். எப்பொழுதுமே நான் கொஞ்சம் வேறதான். உலகம் முழுக்க சுவிசேஷம் பரவணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அது தேவனுடைய விருப்பமாய் இருந்தாலும் அவர் ஒரு சிலரைத்தான் தெரிந்து கொள்கிறார். அப்ப அவர் எப்படி தெரிந்து கொள்கிறார்? நம்மை படிப்பை வைத்து தெரிந்து கொள்கிறாரா? நம்முடைய அழகை வைத்து தெரிந்து கொள்கிறாரா? இப்போ ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ஈசாயின் குமாரில் ஒருவரை நான் தெரிந்து கொண்டேன், போ அவர்களை ஒருவனே நீ எனக்காக அபிஷேகம் பண்ணியிருந்தா ஆண்டு சொல்லிவிட்டார். ஆள சொல்லல. உடனே ஈசா இடத்துல வருகிறான், பிள்ளைகளை அழைக்கிறான். ஒவ்வொருவராக வருகிறார்கள். ஒவ்வொருவரும் ஆட்ட சாட்டமா இருக்கிறார்கள், இராணுவத்தில் பணி செய்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே இவராகத்தான் இருக்கும் என்று சொல்லி அபிஷேகம் பண்ண போகிறான். கர்த்தர் தடுத்து போட்டார். கடைசியில கேட்கிறார், இன்னும் வேற யாராவது பிள்ளை உண்டாப்பா? 7 பேரையும் நான் பார்த்துட்டேன், ஒருத்தரும் செட் ஆகல, வேறு யாராவது பிள்ளை இருக்கான்னு சொன்னா தாவீது வருகிறான். அப்ப சொல்லுகிற அவன் ரொம்ப குள்ளமா இருக்கிறான், அழுக்கா இருக்கிறான். கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிறவர். எனக்கு ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய வெளிப்பிரகாரமான காரியங்களினால் அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மை பார்க்கிற பார்வையே வேற. 1 கொரிந்தியர் 1 27, 28, 29 வருஷங்களை வாசிங்கள். மிக அழகாய் ஆவியானவர் வெளிப்படுத்தியிருப்பார். 1 கொரிந்தியர் 1 27, 29, 27, 29. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்து. இப்போ ஒரு கட்டடம் கட்டுற ஒரு மேஸ்திரி செங்கலை கொண்டு வைப்பாங்க. அதை எடுத்து அப்படியே கையை தூக்கி பார்ப்பாரு, கரெக்டான வெயிட்ல இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கா, தட்டி பார்ப்பாரு. அந்த கையில ஒரு சாந்து கரைஞ்சி வச்சிருப்பா, தட்டி பார்ப்பாரு, டங் டங்குன்னு சத்தம் கேட்கும். அந்த கல்லை வைப்பாரு. அடுத்த கல் எடுப்பாரு, பார்ப்பாரு, தூக்கி போட்டுருவாரு, வேண்டாம்னு போட்டுருவாரு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லே, வீடு கட்டுகிறவனால் ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லே எனக்கு மூளைக்கல்லாய் கார்னர்ஸ்டோன் ஆகிவிட்டது. இப்போ உலகத்துல குப்பை ஆகாது, இது அவ்வளவுதான், வேஸ்ட் என்று தள்ளப்படுகிறவர்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரா தெரிஞ்சு. அப்பதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதனால்தான் உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போ உலகத்துல ஒரு தெரிந்து கொள்ளப்படுவதற்கு சட்ட குவாலிபிகேஷன்ஸ் இருக்கிறது. அது மனிதர்கள் தேர்ந்தெடுப்பது. ஆனா கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற காரியமே எட்டாலே டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்களை தயவு கிடைக்க பெற்று கிருபை பெற்று இன்னைக்கு அவருடைய ஜனமாய் மாறி. அப்ப கர்த்தர் இன்னைக்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகாது தள்ளப்பட்ட வேஸ்ட், உடைஞ்சு போன செங்கல், ஸ்ட்ராங் இல்லாதது. ஆனா நம்மை கொண்டுதான் கர்த்தர் தன் ராஜ்யத்தை கேட்ட விரும்புகிறார். உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள யாரை தெரிந்து கொள்கிறார்? அஞ்ஞானிகளையும் அறிவில்லாதவர்களையும் எல்லாவற்றிலும் குறைபட்டவர்களையும் தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்து. அதுக்காக மற்றவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்னு சொல்லுது. இன்னைக்கு நன்கு படித்தவர்கள், மிகப்பெரிய அறிவாளிகள்
எல்லாம் வந்திருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார் என்றால் எல்லாவற்றையும் வெறுத்து ஒடுக்கின பிறகுதான் கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல கோல்டு மெடலிஸ்ட். அவருக்கு சம்பளம் கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் வரும். ஆனால் கர்த்தர் அவரை வாலிப நாட்களிலேயே ரட்சித்து விட்டார். ஆனால் படித்து முடித்து விட்டார். இப்போ பெரிய படிப்பு. அவர் பெரிய வெளிநாட்டு வேலைக்கு செல்லலாம். எந்த ஏர்லைன்ஸும் போட்டி போட்டு எடுப்பாரு. குறைஞ்சபட்சம் 4 ல இருந்து 5 லட்சம் சம்பளம் மாசத்துக்கு கிடைக்கும். கடைசியில போராட்டம் போராட்டம். அவர் வேலைக்கு தான் போக ஆரம்பித்தார். ஆனா கர்த்தர் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கொடுத்தார். கர்த்தரை சார்ந்து கொண்டார். அந்த வியாதி, மரணத்தின் வியாதியிலிருந்து கர்த்தர் காப்பாத்தினார். உடனே அவர் என்ன செய்தாராம், அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டார். ஆண்டவர், இப்ப நான் படிக்கல, நான் முட்டாள், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இப்பொழுது ஒன்று வேலைக்கார். பவுல் அதைத்தானே செய்தார். தன்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு நஷ்டம், குப்பை என்று தூக்கி எறிந்தாராம், வேஸ்ட். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தர் நம்ம வெறுக்கும் போது, என்னுடைய படிப்பு அந்தஸ்து ஒன்றும் கர்த்தருக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்று நம்மை ஒடுக்கும் போது கர்த்தர் பயன், அதுவும் ஒரு வகை. நாம ஆகாத கல், ஸ்ட்ராங்கான கல் என்ன செய்யுது, தன்னை பலவீனமாக்கு அவர்களை கர்த்தர் எடுத்து கேட்டுக்கிறார். இப்ப இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அதுக்கு ஆதாரமே பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 6 அதிகாரம் 13 வாசிக்கலாம். லூக்கா 6 அதிகாரம் 13 அப்பொழுது விடிந்தபோது ம் பொழுது விடிந்தபோது பொழுது விடிந்த போது வரவழைத்து அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களில் 12 பேர்களை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து அநேகர் பின்பற்றி இருக்கிறார்கள். எண்ணிக்கை அதுல கரெக்டா சொல்லப்படவில்லை. அதுல 12 பேரை பேர் சொல்லி அழைக்கிறார். 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கிறார். இதுவரைக்கும் டிசைபிள்ஸ், சீஷர்கள். இப்போ அப்போஸ்தலர், அந்த சீஷர்களை வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் இந்த பதவியை கொடுக்க. உலகத்துல அப்படி முடியுமா? படிச்சு 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 வந்தா தான் மேல ப்ரொமோஷனே வரும். ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு குவாலிபிகேஷன், அதுக்கு உள்ளவங்க தான் அதுல வர முடியும். இப்போ இங்க பார்க்கிறோம், ஆண்டவர்கள் செய்றாராம். அவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் யாராம்? ஒருத்தன் வரி வசூல் இருக்கிறவன். வரி வசூல் இருக்கிறவன் என்ன, அன்பாவா இருப்பான், கராரா இருப்பான், கஜப்பையிலா இருப்பான், அவன் தான் வரி வசூலிக்க முடியும். அடுத்த மீன் பிடிக்கிற 4 பேர். மற்றவர்களை குறித்து ரொம்ப ஒன்றும் சரியா நமக்கு தெரியல. எல்லாம் சாதாரணமா தான், எல்லாம் வழியில நிக்கிறவங்க தான் பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டார். மத்தேயு ஒருத்தர் தான் ஆயத்துறையில இருந்தார். மற்றவங்க எல்லாருமே வழியில அங்கங்க நின்றவங்க தான். குறிப்பா மீன் பிடிக்கிறவர்கள் 4 பேர். யோசித்து பாருங்க. இப்ப இப்படிப்பட்ட ஆட்களை வைத்துதான் அப்போஸ்தலர்களாக மாற்றினார். அந்த சீஷர்களில் எத்தனை பேர் பரிசேயர்கள், எத்தனை பேர் வேதத்தை கற்றவர்கள், வேத பாரகர்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அப்போஸ்தலர் ஆக்கின பிறகு அவருடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும்போது ஒருத்தரும் தேர்ந்தவன் கிடையாது. எல்லாரும் சாதாரண ஆட்கள் தான். அவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு இப்ப பாருங்க, பரிசுத்தாவே நிரப்புகிறார். இவர்கள் எல்லாம் கலிலேயர்கள், மற்றவர்கள் எல்லாம் அறிவு பெருத்தவர்கள். இவர்கள் பேசுகிறதையும் இவர்கள் நடக்கிறதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்களா? இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத, இன்னைக்கு நம்முடைய பாஷைகளை பேசுகிறார்கள், தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி எல்லாரும் வியந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இத ஒரு நல்ல படித்தவர், ஒரு மிகுந்த அறிவாளி கமாலியல், இப்ப கமாலியல் எடுத்துக்கொள்ளும், பெரிய படிப்பாளி. அவர் பிரசங்கம் பண்ணா அவர் பேசுறத கேட்பாங்க, ஆச்சரியப்பட மாட்டார்கள். ஏன்னா அவர் ஏற்கனவே பேசக்கூடியவர், அறிவாளி. ஆனா இவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள். எனக்கு அருமை தேவச்சனவே, நம்முடைய தேவன் ஆச்சரியங்களின் தேவன். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ மீன் பிடிக்கிறவர்கள் எப்படி சாதாரண மக்களை அவர் தேர்ந்தெடுத்து இப்ப என்ன பண்ணா தெரியுமா? தன்னுடைய ஆவியை
அவர்களுக்குள் ஊற்றுகிறார். ஏன்னா அவங்க வெறுமையான பாத்திரம், அந்த வெறுமையான பாத்திரத்துல தன் ஆவியை ஊற்றி அந்த அப்போஸ்தலர்களை அவர் எப்படி நடத்தினார் பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி நடத்தினார் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 10ல இருந்து நம்ம 16 வரைக்கும் நிறுத்தி வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ல இருந்து 16 வரைக்கும். ஆஹ் ஆஹ் நமக்கோ அவைகளை தேவன் தம்முடைய ஆவினாலே இது யாரு? அஞ்ஞானிகள், சாதாரண ஆட்கள். நம்ம தெரிந்தெடுத்து ஆவியினாலே நம்ம என்ன செய்யறாரா? நமக்கு கற்று தருகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவளை எவன் அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்துக்குரிய ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பாருங்க, இப்ப சாதாரண ஆட்கள், மீன் பிடிக்கிறவங்க, அற்பமானவங்க, அவங்க தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட்ட பிறகு வேதத்தின் ரகசியங்கள் வேத பாரகர் தான் பேசணும். ஆனா இவர்கள் பேசுகிறது ஆச்சரியப்படும் விதமாய் இருந்தது. அவைகளை மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்மசுவாவான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையாக்குறவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. பாருங்க, சாதாரண ஆட்கள், மீன் பிடிக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, அப்படிப்பட்டவங்களை ஆவியான பவுல் சவுலா இருக்கும்போது மிகப்பெரிய படித்தவன். ஆண்டவர் அழைத்த பிறகு, ஆண்டவரே நான் என்ன சித்தமா இருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டான். எல்லாம் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாச்சு, வேலையெல்லாம் விட்டாச்சு. அவன் பரிசய பிரமாணத்தை அறிந்தவன். ஆனா இப்ப ஆவியின் பிரமாணத்தை அவன் தான் கற்றுக் கொடுக்கிறான். எப்படி? வந்து மாம்சத்தின் ஆவியில் ஞானம் உள்ளவனாய் இருந்தான். ஆனா இப்போ பரிசுத்த ஆவியினாலே, இந்த ஞானத்தின் ஆவியானவராலே அவன் தேவனுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவனாய் மாறி போனான். சவுல் பவுலாய் மாறி பிரசங்கித்த போது ஆச்சரியம். இவன் சவுல் ஆயிட்டே, இவன் கிறிஸ்தவர்களை துன்முறுத்தினவன் ஆயிட்டே, இவன் பரிசேயன் ஆயிட்டே, இவனா இப்படி பேசுகிறான், இவனா இப்படி மாறிவிட்டான், இவன் மூலமாக இப்படி அற்புதங்கள் நடக்கிறது. பாருங்க, தேவனுடைய ஆவினால் நடத்தும். அப்ப எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். சாதாரண மீன் பிடிக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் ஆச்சரியப்படுறமாய் தெரிஞ்சிடும். அதே போல்தான் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு சம்பவம் சொல்லணும். சங்கீதம் 78ல 70, 71 இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 78, 70, 71 வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும்
மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். எவ்வளவு அற்புதமான தேவன்! ராஜாவா இருக்கிறவனுக்கு யார் வேணும்? போர்ச்சவன் வேணும், வீரம் உள்ளவன் வேணும், விவேகம் உள்ளவன் வேணும், ஞானம் உள்ளவன் வேணும். சாலமனுக்கு அதெல்லாம் கொடுத்துதான் ராஜாவாக மாத்தினார். ஆனா தாவீதுக்கு ஒண்ணுமே இல்லை, படிப்பு இல்ல, ஒண்ணும் இல்லை, வீட்டுல கடைக்குட்டி. ஆனா ஆடு மேய்க்க தான் அனுப்பப்பட்டான். ஆனா அப்படிப்பட்டவனை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். அவன் எப்படி இருந்தானா, ஆடு மேய்க்கிறதுல திறமையா இருந்தான், ஆடு மேய்க்கிறதுல உண்மையா இருந்தான். நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, பியூனா இருக்கலாம், அல்லது எந்த வேலையா இருக்கலாம், யார்கிட்ட வேலை செய்யறீங்க, ஒரு முதலாளிட்ட வேலை செய்யலாம். அந்த வேலையில உண்மையா இருங்க, கொடுத்த வேலையை திறமையா செய்யுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படி நீங்க எந்த இடத்துலயாவது வேலையில உண்மையா திறமையா இருப்பீங்கன்னா, உங்க முதலாளி உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறாரோ, கவர்மெண்ட் ப்ரொமோஷன் கொடுக்குதோ இல்லையோ, கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போவார். அல்லேலூயா! உண்மையும் திறமை. சிலவங்கிட்ட திறமை இருக்கும், உண்மை இருக்காது. சிலவங்க உண்மை இருக்கும், திறமை இருக்காது. ரெண்டும் வேணும். உண்மையும் திறமையும் தான் உண்மை ராஜாவாக மாற்றும். இன்னைக்கு இவன் கரவலாடுகளுக்கு நான் தெரிந்தான். நான் சிலருடைய சாதாரண லெவல்ல இருந்து வாழ்க்கை இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற சிலருடைய அனுபவ சாட்சிகள் கேட்பது உண்டு. அது ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும். இந்த பாலா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஒருத்தர் வைத்திருக்கிற ஆர்ஆர் பிரியாணி, இந்த ஓனர்கள் இதெல்லாம் சொல்றதுக்காக நீங்க தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. அவருடைய சாட்சிகள்ல அவங்க ஒண்ணுமே இல்லாதவங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, படிப்பே கிடையாது, கஷ்டத்துல பஞ்சமளிக்க ஓடி வந்தவன், கள்ளட்ரெயின்ல ஏறி ஓடி வந்தவன். ஆனா கிடைச்ச வேலையில உண்மையா இருந்திருக்கிறாங்க, திறமையா செய்திருக்காங்க. டிராவல்ஸ்ல இன்னைக்கு பாலா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்னா உலக அளவுல மிகப்பெரிய ஸ்தாபனம். துங்கம்பாக்கத்துல ஆர்ஆர் பிரியாணி இன்னைக்கு அது மிகப்பெரிய. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. சாப்பாடை அளந்து போடாத அப்படிமாறாம். யாரு கேட்டாலும் அது அளந்து போடாம போடு அப்படிமாறாம். மெஷர் பண்ணி நீ போடாத, ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். என்ன ஒரு அருமையான வார்த்தை. நம்ம கிறிஸ்தவங்கிட்ட அப்படி இருக்கா? சர்ச்சில் போனாலே அளந்துதான் போடணும். அளவு இல்லாம நம்மகிட்ட வாங்கிட்டு அளந்துதான் போடுறாங்க. இல்ல, அதாவது ஆண்டவர் வைத்திர அவன் வேற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான், வேற மார்க்கத்தில் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். அவன்கிட்ட உண்மையின் திறமை இருக்கு. ஆனா அந்த உயர்வை இயேசு கிறிஸ்துவ கொடுக்கிறார். அவன் வேற ஏதோ தெய்வத்தை சொல்லலாம் அவங்க. நான் நம்புகிறேன் அவன் உண்மையும் திறமையா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உயர்த்துக்கிறார். ஏன்னா ஒரே தெய்வம் தானே. அவன் நம்பிக்கை தவறான நம்பிக்கை, தெய்வம் ஒரே நம்பிக்கை, ஒரே ஒரு தெய்வம் தானே. இந்த தாவீது உண்மையா இருந்தாலும் திறமை உள்ளவனா இருந்தாலும் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். அவன் உண்மையும் திறமையுமா இருந்தான் என்று இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் அவத்துல இன்னொரு குவாலிட்டியை பார்த்தார். அது ரொம்ப ஆச்சரியமானது. 1 ராஜாக்கள் 11:34 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:34. ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையில் இருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமாகிய என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடுக்கு நாளெல்லாம் அவனே அதிகாரி. ஆண்டவர் சொல்லுகிறான், அவன் என் கற்பனைகள் கட்டளைகளையும் கீழ்ப்படித்திருக்கிறான். ஒரு பக்கம் கர்த்தரை அறியாத நாட்கள்ல உண்மையும் திறமையுமா இருந்தான். அறிந்து கொண்ட பிறகு அவனுடைய கற்பனைகள் கட்டளைக்கு கீழ்ப்படினானாம். கர்த்தர் சொன்னதைத்தான் அவன் செய்திருக்கிறான். யுத்தத்துக்கு கூட கர்த்தருக்கு ஆலோசனை கேட்டு போவான். ஒரே ஒரு இடத்துல 2 இடத்துலதான் தவறுவான். பிறகு தன்னை திருத்திக் கொள்ளுவான். ஒரு பக்கம் தண்டனை ஏற்றுக்கொள்ளுவான், இன்னொரு பக்கம் தன்னை திருத்திக் கொண்டு பாவத்தில் உடன்படாதபடி காத்து கொண்டான். அதான் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல மனுஷனுக்கு அழகு. அதனாலதான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கருதப்படுகிறான். எனக்கு அருமையானவர்களே, நம்ம கற்பனைகள் கட்டளைகளுக்கு
இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அதுதான் உண்மை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளை கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? தூக்கி எடுத்து ராஜாவாக மாற்றுவார். இப்ப ராஜாவாகிறதுக்கு இது ஒரு குவாலிட்டி. இன்னைக்கு ஆளுகை செய்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? இஷ்டம் போல. இன்னைக்கு அமெரிக்கால ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறாரு. நான் பைபிள் உள்ள வசனத்துப்படி தான் நடப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ட்ரம்ப பிடிக்கல, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாம். ஆனா நமக்கு பிடிக்குது. நமக்கு பிடிக்குது. ஏன்னா அவர் பகிரங்கமா சொல்லுகிறார், இங்க வேதத்தை மறந்தார்கள், இனி எல்லா ஸ்கூல்லையும் வேதத்தை தூக்கணும், இளைஞர்கள்லாம் வேதத்தை தூக்கணும். இது பகிரங்கமாய் அவர் அறிக்கை செய்கிறார். இப்ப எனக்கு அருமையான தேவச்சானமே, இப்போ கற்பனைகளை, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறுவார். இங்க தாவீது எப்படிப்பட்டவன்? அற்பமாய் எண்ணப்பட்டவன், தகப்பனால் மறக்கப்பட்டவன், எதுக்கு தகுதி இல்லாமல் ஆடு மாடு மேய்க்க போனவன். அவனை தான் ராஜாவாக மாற்றினான். அவன் கர்த்தருடைய கற்பனை கட்டளை கீழ்ப்படிந்திருந்தான். 1 நாளாகமம் 29:12, எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவன் அவருடைய பலத்த கரத்துக்குள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29:12. ஆமா, 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் தத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய கரத்தினால்தான் ஆகும். அது யாரா இருந்தாலும் சரி, மேன்மைப்படுத்தணும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருக்கணும். உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் உண்மையும் திறமையுமாய் இரு. கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைக்கு பயந்துரு. கட்டாயம் கர்த்தருனை தெரிந்து கொண்டு இதுதான் கர்த்தர் தெரிந்து கொள்வதற்காக மனிதனிடத்துல பார்க்கிற குவாலிட்டிஸ், அவர் பார்க்கிற எதிர்பார்க்கிற அந்த தகுதிகள். இது நம்மிடத்துல இருக்கா? உலகத்துல வேலைக்கு தகுதிகள் வேற, ஆனா கர்த்தர் உயர்த்துவதற்கான தகுதிகள் வேற. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை அவர் எப்படியெல்லாம் நடத்துறாரு பாருங்க. எதுக்காக தெரிந்து கொண்டாராம்? தெரிந்து கொண்டு அவர் எப்படியெல்லாம் நடத்துவார் என்பதற்கு சில தேவ மனிதனுடைய வாழ்க்கை காரியங்களை அவங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 8ஆம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 8ஆம் 16ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். பின்பு அவன் நாளைக்கு கர்த்தர் நம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். 7ஆம் வசனம், நாளைக்கு அவர்களில் அவைகளை அக்னியிலே போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே கோராகு லேவியின் புத்திரர் கர்த்தருடைய சமூகத்துல பணி செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனா மோசே, ஆரோன் இவர்கள் தான் தேவனுடைய சமூகத்தில் நிக்கிறாங்க. அது கோராகு புத்திரருக்கு ஒரு பொறாம வந்துச்சு. ஆண்டவர் கோபம் வந்துச்சு. அவங்கள நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? ஆசிரியர் தெரிந்து கொள்ள பரிசுத்தம். நான் பரிசுத்த தேவன், என் சமூகத்தில் நிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நான் யாரை தெரிந்து கொள்கிறேனோ அவர்களை நான் பரிசுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்த, அவை நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். இது வேதத்தின் போதனை.
கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12 இருந்து 17 வரைக்கும் வாசிக்கலாம். ஆஹ் நான் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12 17. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் இது ஆவியின் கனிதான். பொதுவா இதுல என்ன சொல்லப்படுகிறது? ஆவின் கனி. இப்போ பரிசுத்தமானவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? இரக்கமுடையவர்களா இருக்க வேண்டும், தயவுடையவர்களா இருக்க வேண்டும், மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும், சாந்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இதை டிக் பண்ணா நாம ஃபெயில் ஆயிருவோம். உண்மைதானே? மனசாட்சி இல்லாம சொல்லுங்க. எல்லாரும் கையில பைபிளை வச்சிருக்கிறீங்க. இந்த வசனம் நம்மளோட குத்துதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உண்மை. தேவனோடு இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும். அப்போ பரிசுத்தமா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? எப்படி இருப்பான்? யார் பரிசுத்தவான்? மனம் உருக்கம் இருக்கணும். ஒருத்தன் பாடுபடுறான்னா அவனை பாட்டு ஆகடி பண்ணி சிரிக்க கூடாது, கைகொட்டி சிரிக்க கூடாது. மனம் உருக்கணும். தயவு, முடிந்த உதவி செய்யணும். எல்லாத்தையும் மன தாழ்மையா இருக்கணும். சாந்தம் உள்ளவர்களா இருக்கும். பேசுவதற்கு ரொம்ப தாமதமா பேசணும், அதிகமா பேசிடக்கூடாது. நீடிய பொறுமை. கர்த்தர் சொன்னது செய்வார் என்று சொல்லி காத்திருக்கணும். நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற அனுபவம், இதுதான் பரிசுத்தம். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிக்கணும். மனசுல வைக்க மாட்டாங்க, மனமாற மன்னிச்சிருவாங்க. மனசுல வச்சாதானே குரோதம் எல்லாம் வரும். மன்னிச்சிருவாங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறவர்களா இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து மன்னித்தாரா? அப்போ அதுதான் பரிசுத்தம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை எல்லாத்துக்கு மேலும் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பாயிருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உடையவனா இருக்கணும். தேவனுக்கும் இருக்கணும், மனுஷனுக்கும் இருக்கணும். நன்றியறிதல் உடையவர்களா இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே பக்தியுடன் பாடி பக்தியினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் நாமத்தினாலே செய்து இதை விளக்கம் மட்டும் ஒரு நாள் ஆகும். இதை நீங்க வீட்டுல திருப்பி படிங்க. நாம் பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு எப்படி வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும், நாம எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய செயலில் எப்படி காணப்படும், நம்முடைய நடக்கையில் எப்படி இருக்கும், நம்முடைய வார்த்தையில் எப்படி இருப்போம். இதுதான் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் பரிசுத்தம் பக்தியின் வேஷத்தை தரிப்பவர்களுக்குள்ள வித்தியாசம். பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம் நிரம்பி அந்நிய பாஷை பேசி சபைக்கு போயிட்டு வந்து விடுகிற அனுபவம் என்று இல்லை. பரிசுத்தம்னா இப்படி இருக்கணும். உலகம் பாவம் நிறைந்ததுதான். அதன் மத்தியில நாம இப்படி இருக்கிறோமா? பதறி பேசுகிறோம், தூஷணமான வார்த்தைகள் வந்து விடுகிறது, எரிச்சல் கோபம் வந்து விடுகிறது, மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் தேவன் ஒப்புரவாகி அதில் வெளிவர வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தவான் இன்னும் தன்னை பரிசுத்தமாகட்டும். எப்ப நம்ம பரிசுத்தத்துல பூரணம் அடைகிறோமோ அதுக்கு மேல அந்த பூமியில இருக்கவே முடியாது. நம்முடைய மரணம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்தவனுடைய மரணம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவை, நாம இன்னும் பரிசுத்தம் அடையல. பரிசுத்தம் அடைஞ்சதான் மண்டை போட்டு போமே. அப்ப இன்னைக்கு நமக்கு இன்னும் பரிசுத்தம் அடையவில்லை. ஆனா பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம். பரிசுத்தத்துல நம்ம ஒரு லெவல் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு உலகத்துல ரட்சிக்கப்படாதவனை ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போமானால் நம்முடைய பரிசுத்தத்தின் லெவல் அதிகம். ஆனா இன்னும் கர்த்தரை போல் மாறணுமே, இயேசு கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். அவன்கிட்ட கேளுங்க.
ஆண்டவர் நீர் என்னை தெரிந்து கொண்டீங்க, ரட்சித்தீர்கள். ஆனால் நம்முடைய ராஜ்யத்துக்குள் வருவதற்கு, உம்மை தரிசிப்பதற்கு நான் பரிசுத்தமுள்ளவனாய் இருக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பார்த்து வசனத்தெல்லாம் வச்சு நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். அப்பொழுதுதான் தேவன் வரும் நாளிலே நான் கைவிடப்படாதவர்களாய் காணப்படுவோம். அடுத்தது தெரிந்து கொண்டவர்களுமே போல் துளிர்க்குமா. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 17:5. அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவருடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரேல் புத்திரர் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவருடைய முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய போடுவேன் என்றார். இப்ப தெரிந்து கொள்கிறவருடைய கோல் துளிர்க்குமா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கோல் துளிர்க்குமா? துளிர்ச்சா? ஆரோனுடைய கோல் துளிர்த்துச்ச? வேறு கிடையாது, தண்ணி கிடையாது. ஆனா அது இலை விட்டு பூ பூத்து கனி கொடுத்ததான் அந்த கோல் வல்லமை. அப்ப கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ முதல்ல பரிசுத்தமாக்குகிறார், அடுத்த தன்னை போல வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், மகிமையானங்களை செய்கிறவர். இந்த வல்லமை உனக்குள்ள வரும். கோல் துளிர்க்கும். நீ பட்டமரம் என்று உலகம் நினைக்கும். இவன் கர்த்தரை நம்பி போய்விட்டான், உலக ஆசைகளை திறந்து விட்டான், எல்லாவற்றையும் விட்டு விட்டான். பட்டமரம் இல்ல, நீதான் துளிர்க்கிற கோலாய் இருக்கிறாய். மோசைட்ட ஒரு கோல் இருந்தது, ஆடு மாடு மேய்க்கிற கோல் இருந்தது. ஆண்டவர் கீழே போட சொன்னார், போட்டா பாம்பா மாறிச்சு. அதை பிடிக்க சொன்னார். இப்போ ஜனங்களை நடத்தணும். மோசை அனுப்புகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17 20 வசனங்களை மட்டும் வாசிப்போம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 17 20 வசனங்கள். இந்த கோலையும் ஒரு கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு திரும்பினான். தேவனுடைய கோலை மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனார். எனக்கு அருமையான தேவச்சன், இந்த வல்லமையை எப்பொழுதும் தரித்துக் கொள்ளு. இந்த வல்லமை எப்பொழுதும் எங்க போன இந்த கோலை பிடித்துக் கொள்ளு. இந்த கோல் என்பது கர்த்தருடைய வல்லமை. அப்ப மோசே ஏத்துல இருந்து பயந்து ஓடி வந்தான். இப்ப அந்த ஏத்துக்குள்ள போகிறான், தைரியமா போறான். பலமுள்ள ஆவியானவர். எப்படி அந்த தைரியம் வந்தது? கர்த்தர் கொடுத்த கோல். அந்த கோல்னால என்னென்னலாம் காரியம் செய்யுது. மோசத்துல ஒரு கோல், அந்த கோல் என்ன என்று சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 10, 11, 16 இந்த 3 வசனங்களையும் வாசிப்போமானால் 2 விதமான ஒரு கோலை குறித்து சொல்லப்படுறாங்க. நான் விளக்கத்தை கொடுக்கிறேன். அந்த வசனத்தை வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10, 11, 14 இந்த வசனங்கள். அனுக்கிரகம் எனப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்களோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டு அந்நாளிலே அது அற்று போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டன. நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எனப்பட்ட என் 2ஆம் கோலையும் பொறித்தேன். அனுக்கிரகம் 2 கோல். அந்த கோலுக்கு பேரு அனுக்கிரகம், இன்னொன்னு நிக்கிரகம், அழிவு. மோசே ஒரு கோல் வச்சிருந்தான், நிக்கிரகம், பாம்பு. கீழே போட்டு கர்த்தர் எடுத்து கொடுத்த பிறகு அது வல்லமையின் கோலாய் மாறிச்சு. அப்ப இந்த கோல் யாரு? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ யாக்கோபுக்கு ஒரு கோல் துணையா இருந்தது. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், கோலும் தடியுமாய் போனேன்னு சொன்னுக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வல்லமையின் கோல் இருந்திருக்கிறார். அனுக்கிரகம் என்றால் கிரேஸ், கிருபையினால உனக்கு மீட்கப்பட்டு இப்ப கிருபையின் காலத்தில் இருக்கிறார்.
உனக்கு அழிவு வர கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால. ஆனா நிக்கிரகத்தின் காலம் வருகிறது. அந்த நிக்கிரகத்தின் காலத்துல யார் வருவா? இயேசு கிறிஸ்து தான் வருவார். அன்னைக்கு கிருபை எடுபட்டு விடும், அழிவுக்கு நேரம் நடத்துவார். அவன் தேவன் தான், அவன் ரட்சிக்கவும் செய்வார், அழிக்கவும் செய்வார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த நிக்கிரகம் என்ற கோல், அனுக்கிரகம் என்ற கோல், அது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும். அவர் கிரேஸ், இப்போ கிரேஸா இருக்கிற, ஆனா அவர் தான் டெஸ்ட்ராயராகவும் வருவார், அழிக்கவும் அவர் தான் வருகிறார். அவர் வரும் நாள்ல ஆக்கினை, அழிவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உனக்கு அந்த கோலை கத்து உனக்கு தந்திருக்கிறார். உன்னால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அந்த வல்லமையின் கோலை கத்த அந்த கோல் பட்டார்கள். ஆனா எகிப்தியர்கள் தண்ணீரில் அழிக்கப்பட்டார்கள். ஒரே கோல் தானே. இன்னைக்கு அந்த கோலை கத்த உனக்கு தந்திருக்கிறார். உனக்கு விரோதம் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போதும். அது கோல வல்லமையின் கோலை உயர்த்து. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? கோல் கோலை கொடுக்கிறார். ஆகாயத்திற்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும், ஆகாயத்திற்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஆகாய 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேத்தியரின் குமாரனாகிய சேனையின் கர்த்தர் சொல்கிறார், சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்த நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று இப்ப செயல்தியல் அடிமையா கிடக்குறான். அவன் சிதேக்கியா ராஜா காலத்துல சிதேக்கியோட சகோதரன் எக்கோனியா அவனுடைய பையன், அவங்க பாபிலோன்ல அடிமையா கிடக்குறாங்க. அங்க இருந்து அவன் என் தேசம் அடிமையா இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி அங்கிருந்து ஓடி வந்துட்டான். ஓடி வந்து எஸ்ரா, நெகேமியா இவர்கள் காலத்துல அலங்கத்தை கெட்டுக்கிற பணியிலையும் ஆலயத்தை பழுதுபார்க்கிற பணியிலையும் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளதான் பொறுப்பாக அவன்கிட்ட தான் கொடுத்தாங்க. பிற்காலத்துல அந்த ஆலயத்தை கெட்டினது இந்த செருபாபேல் தான். அந்த ஆலயத்துலதான் இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை செய்யப்பட்டார். முதல் கெட்டது சாலமோன், 2வது கெட்டது ஆண்டவர் பயன்படுத்த பார்த்தோம் செருபாபேல். அந்த செருபாபேல் அற்பமாய் அடிமையாக விற்கப்பட்டு ஊரை விட்டு ஓடி போனவங்க, குடும்பத்தை சிறுமைப்பட்டு அடிமைப்பட்டவர்கள். ஆனா அவர்களுக்கு விலங்கிடப்பட்ட அவர்களுக்கு கையில் முத்திரை மோதிரத்தை கொடுத்த. முத்திரை மோதிரம் ராஜாவுடைய கையில் உள்ளது. அதை ஒரு சீல் பண்ணிட்டாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும். ஆமான் காலத்துல அகஸ்வர் ராஜா செய்தார், முத்திரை மோதிரத்தை வச்சு முத்திரை போட்டாங்க. ராஜாவின் முத்திரை, இந்த கடிதத்தை சுமந்து கொண்டு போனார்கள், யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனா அதே முத்திரை மோதிரத்தினால அந்த சட்டம் கிழிக்கப்பட்டது. ஆமான் தூக்கிலிடப்பட்டான். அதான் ராஜாவின் முத்திரை. கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். அந்த ராஜாவின் முத்திரை நீ இயேசு கிறிஸ்து என்ற அதிகாரம், இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த அதிகாரத்தை நீ பெற்றிருக்கிறாய். உன்னை முத்திர மோதிரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப அரசாங்க அதிகாரி நினைச்சுவாரு, வெறும் கையெழுத்து மாத்திரம் அல்ல, அரசாங்க முத்திரையும் போடுவார். ஒரு பத்திரம் உனக்கு சொந்தமாக்குறது என்றால் அரசு முத்திரையும் இருக்கும், அது அதிகாரம் பெற்ற அதிகாரி கையெழுத்தும் இருக்கும். ஒரு கோர்ட்ல தீர்ப்பு இருக்கிறது என்றால் அந்த ஜட்ஜியுடைய கையெழுத்தோடு அரசாங்கத்தின் முத்திரையும் இருக்கு. இப்ப நோட்ல பாருங்க, நம்ம கையில வச்சு கரன்சி நோட்ல அரசு முத்திரையும் இருக்கும், அதிகாரியின் கையெழுத்தும் இருக்கும். பைனான்ஸ் செக்ரட்டரியுடைய கையெழுத்தும் இருக்கும், அல்ல ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய கையெழுத்து இருக்கும். இருக்குதா இல்லையா? அப்போ இன்னைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். எப்படி தருகிறாரா? எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19, 20 இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். இதோ சர்ப்பங்களையும்
தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அட சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் தர்றேன். சர்ப்பங்கள், தேள்கள், வியாதிகள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கான அதிகாரத்தை தருகிறேன். இன்னைக்கு அந்த அதிகாரம் நமக்கு இருக்கே. இப்ப கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தினால் பிசாசு கேத்து நிக்கணும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் நடக்கணும். அப்ப எனக்கு அருமையான தேவச்சன, நீங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை மோதிரமாக வைக்கிறது. சொல்ல ஆகும் கட்டையிட நிற்கும். அப்ப கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் இழிவானவர்கள், அற்பமானவர்கள், தன் ஆவியினால் அவர்களை நிரப்பி அவளை பரிசுத்தமாக்குறார். அடுத்தது அவர்களுக்கு என்ன செய்யறாரு? ரெண்டாவது காரியம் என்ன செய்வார்? முத்திரை மோதிரம். அதுக்கு முன்னால ரெண்டாவது காரியம் கோல் கொடுக்கிற அனுக்கிரகம், விக்கிரகம் என்ற கோல், அதையும் கொடுக்கிற வல்லமையை கொடுக்கிற பரிசுத்தம், வல்லமை, அடுத்தது அதிகாரம் நாட கொடுக்கிற. இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரம் உனக்கு இருக்கு. இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, வேதத்துல விசுவாசிகளுக்கு இதெல்லாம் கொடுக்கிறார். உண்மைதான். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உலகத்துல ஒரு அதிகாரி தெரிந்து கொள்ளப்படுகிறான் என்றால், ஒரு கலெக்டர் ஒரு மாவட்டத்துக்கு தலைமையாக ஒரு தெரிந்து கொள்ளப்படுகிறார் என்றால், அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஒரு டிஐஜி காவல்துறையில பெரிய பதவியில தெரிந்து கொள்ளப்படுகிறார் என்றால், அவருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கலாம், தடை சட்டங்களை போடலாம், யாரையும் கைது செய்ய முடியும், விசாரணைக்காக கைது செய்ய முடியும். பல அதிகாரங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அதுபோல் நீயும் சாதாரண ஆள் கிடையாது. உனக்கு அதிகாரம், அதிகார போதை தான் வந்துடுறாங்க. அதிகார போதை வந்தா பாதை மாறி போகும். இன்னைக்கு அதிகாரத்துல மமதை கொள்ளக்கூடாது. எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்தவே. எனக்கு அருமையானவர்கள், இன்னைக்கு கர்த்தரை தெரிந்து கொண்டா நீ ரொம்ப சாதாரணமான அற்பமும் அஞ்ஞானியுமா இருந்தாய். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தாய். கர்த்தரை தெரிந்து கொண்டார். சிலர் சவுலை போல இருந்திருக்கலாம். உன்னை தாழ்த்தின போது கர்த்தர் உன்னை பவுலாக தெரியும். சவுலுக்கு எல்லாம் இருந்தது, பவுலுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் அவனை கொண்டுதான் நடத்தினேன். சவுலை கொண்டு அழிவுதான் நடந்தது. நான் பவுலை கொண்டு எல்லாரும் உருவாக்கப்பட்டார்கள். இதுதான் பரிசுத்தானுடைய செயல். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை தெரிந்து கொண்டது எதற்காக? பரிசுத்தப்படுத்தினா தான் நீ அவரோட இருக்க முடியும். அதிகாரம் இருந்தா தான் அந்த உலகத்துல நீ ஜெயிக்க முடியும். வல்லமை இருந்தால்தான் நீ எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். வல்லமை இருந்தால் தான் அவருக்காக ஆட்களை சவதரிக்க முடியும். உன்னை கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு சும்மா வைக்கிறக்காக இல்லை, இதெல்லாம் கூட சோம்பேறி இருக்கிறக்காக இல்லை. வேலையெல்லாம் உனக்கு தரும். இதை நாம் பெற்று இருக்கிறோமா? அதெல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? இந்த பரிசுத்தத்திற்கான அடையாளங்கள் நம்மிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? கொஞ்சம் நாமே சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். தேவன் மன்னிக்க தயவு பொறுத்தவர். இது அனுக்கிரகத்தின் காலம், நன்றா தெரிந்து கொள்ளுங்கள். இது அனுக்கிரகத்தின் காலம். நிக்கிற காலம் இன்னும் வரல. இது அனுக்கிரகத்தின் காலம். கோலை பெற்றுக்கொள்வோம். அந்த கோலை பிடித்துக்கொண்டு கண்மலையின் மேல் ஏறும். ஒரு மலையில ஏறுறவங்களுக்கு தெரியும். இந்த வெள்ளியங்கிரின்னு ஒரு இடம் இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல. அந்த மலைக்கு ஏறுறவங்க எல்லாம் ஒரு கோல் வைத்துக்கொண்டுதான் ஏற முடியும். சரியான பாதை இருக்காது. எல்லாரும் கோல் வைத்திருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் கண்மலை, அதுக்கு நானே வழியும் சத்தியம் ஜீவன்மா இருக்கிறேன். அந்த கண்மலையிலிருந்து ஏறுவதற்கு இந்த கோல் தேவை. யாக்கோபு சீரியாவுக்கு போவதற்கு வாழ்க்கை பயணத்தில் அவனுக்கு ஒரு கோல் தேவையா இருந்தது. மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை மீட்பதற்கு ஒரு கோல் தேவையாக இருந்தது. அதே கோலனை கர்த்தர் உனக்கு தான் இருக்கிறார். நீ சாதாரண நாள் கிடையாது. கோல் இருக்கு, உத்தர மோதிரம் இருக்கு, பரிசுத்தம் என்ற அச்சாரம் இருக்கிறது. நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட. இப்ப உலகம் ஒன்ன ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், உலகம் ஒன்னே அற்பமா எண்ணிக்கொண்டு இருக்கலாம்.
ஆனா நீ கர்த்தருடைய பந்தியில் அசனம் பண்ண முடியாது. ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதா இருக்கிறாய் என்பதை மறந்து போகாது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லா துதிங்க. கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்றிருக்கிறார். அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகம் உன்னை ஆகாது தள்ளி சீ என்று இகழப்பட்டதும் அற்பமாய் எண்ணப்பட்டது குப்பையில் உதறி தள்ளப்பட்டதுமாய் உலகம் உன்னை நினைத்திருக்கலாம். கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் கையில எடுத்துட்டார்னா களிமண்ணை அருமையான பாத்திரமாய் மாற்றி விடுவார். கல்ல கூழாங்கல்ல பெலிசனை வீழ்த்தட்டி விடுவார். வெறும் நிலக்கரிய கரியா இருக்கிறவனை வைரமாய் மாற்றிவிட அவரால் கூடும். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்தி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். கண்களை மூடுவோம். தேவ நோக்கி பார். நன்றி ராஜா. அப்பா, இந்த உலகத்துல நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு சரியான யாருன்னு தெரிந்து கொள்ளல. வாழ்க்கையில எதுவுமே சாய்ஸ், எதுவுமே நான் சரியா சூஸ் பண்ணல. ஆனா நீங்க என்ன சூஸ் பண்ணீங்களாப்பா. ஓரமா கிடந்த யாரும் என்ன கண்டுகொள்ளல. ஆனா நீங்க என்ன கண்டு கொண்டீர்களே. உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே. உடைய கரத்தில் என்னை தூக்கினீரே. அப்பா, எனக்கு என்னை உருவாக்கி வைத்திருக்கிறீரே. ஒரு கல்லாய் கிடந்த என்னை செதுக்கின சிற்பி அல்லவா நீர். அழகான சிற்பி என்னை வடிவமைச்சீரே. வெளியேறப்பட்ட பாத்திரமாய் மாற்றினீரே. அது என் படிப்பினாலோ செல்வத்தினாலோ வந்ததல்ல, உங்களுடைய ஆவினால் எனக்கு கிடைத்த சிலாய். அப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை எவ்வளவு மகிமையா நடத்திருக்கு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை தெரிந்து கொண்டீரே, எனக்கு அது போதும் ராஜா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆகாது தள்ளப்பட்ட கல்லை எடுத்து உங்களுடைய மூளைக்கல்லாய் மாற்றி இந்த கல்லின் மேல் ஒரு அஸ்திபாரத்தை போட்டு ஒரு ஆலயத்தை கட்டினீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மோசே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாவீது, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பவுல். அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரும் சோட போக யாரையும் மேன்மைப்படுத்துங்க. அதே போல அடியனை மேன்மைப்படுத்துவது எங்களையும் மேன்மைப்படுத்து. இந்த நம்பிக்கை இன்றைக்கு எங்களுக்கு உண்டாயிற்று. நன்றி தகப்பனே, நன்றி. பாவமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பலத்த கரத்துக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சுயத்தை ஒழித்து எங்களை முற்றிலும் எங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஏற்று நடத்தும். நன்றி தகப்பனே, நன்றி. பாவமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை விசுவாசித்தபடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, இந்த தாவீதின் ராஜரீகத்தை, பவுலின் அப்பா அபிஷேகத்தை, மோசேயுடைய கோலையும் நீ கொடுத்து மேன்மைப்படுத்துங்க அப்பா. பெரிய காரியம் வச்சு தாழ்த்துக்கிறோம். அந்த காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அல்லேலூயா. அதுல உட்காந்து போ, கழுத்து பேண்ட். சோதரையா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் brother. ஸ்தோத்திரம்.